நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா நம்ம ரொம்ப நேரம் தூங்கினா ஏன்டா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறேன்னு கேட்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. தேவர்களோட அரசனான இந்திரனுக்கு கும்பகர்ணனோட வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாரு. ஒரு நாள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் இந்த 3 சகோதரர்களும் பிரம்மாவோட அருளை வாங்க ஒரு யாகத்தை நடத்துவாங்க. இவங்களோட தவத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட பிரம்மதேவன் கும்பகர்ணன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. கும்பகர்ணனுக்கு இந்திரனோட ஆசனமான இந்திராசனம் மேலதான் ஒரு கண்ணு. ஆனா இந்திரதேவன் சரஸ்வதி தேவி கிட்ட போய் கும்பகர்ணனை இந்திராசனத்துக்கு பதிலா நித்ராசனம் வேணும்னு கேட்க சொல்லுங்கன்னு வேண்டி கேட்பாரு. கும்பகர்ணன் இந்திராசனத்துக்கு பதிலா நித்ராசனம் வேணும்னு வாய் தவறி பிரம்மதேவன் கிட்ட கேட்பாரு. நித்ராசனம்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம். அதுதான் கும்பகர்ணன் வாய் தவறி பிரம்மதேவன் கிட்ட கேட்பாரு. பிரம்மதேவன் நான் வாய் தவறி இந்த வரத்தை கேட்டுட்டேன், இந்த வரத்தை நீங்க திரும்ப எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு பிரம்மதேவன் என்ன சொல்லுவாருன்னா, கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது, அதுக்கு பதிலா கொடுத்த வரத்தை திருத்த முடியும்னு சொல்லுவாரு. ஒரு வருஷத்துல நீ முதல் 6 மாசம் தூங்கலாம், அடுத்த 6 மாசம் முழிச்சிருக்கலாம்னு சொல்லுவாரு. கும்பகர்ணனும் வேற வழியே இல்லாம அந்த வரத்தை ஏத்துப்பாரு.